ஹாய்டா. இன்றைக்கி டேக்கு கூட ஒரு ஒன் ஷாட் தான் நம்ம கேட்க போகிறோம். த்ரோட் கொஞ்சம் பிரச்சனைடா, அதனால் குரலில் ஏதாவது கேச்சு வந்தால் தயவு செய்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒன் ஷாட்டோட நேம் வந்து டோன்ட் ஹேட் மீ. ஓகேவாடா? நோ இன்ட்ரோ, கோ டு த ஸ்டோரி. என்னட்டு பேசுகிற? இங்கே பாரு, எனக்கு நீ தேவையில்லை. ஸோ லெட்ஸ் பிரேக்கப். என்னாச்சு உனக்கு? ஏன் இந்தமாரி பேசுகிற? நேற்று வரைக்கும் நல்லா தானே பேசிகிட்டு இருந்தேன். இப்போ திடீர்னு ஏன் இந்த முடிவு? நீ நீ உண்மையாக தான் சொல்கிறியா? என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? கேனக்கும் மாதிரி தெரியுதா? என்னாச்சுடா? ஏன்டா இப்படியெல்லாம் பேசுகிறேன்? நான் உன்னை ட்ரூவாக தானே லவ் பண்ணுறேன். நீயும் அப்படி தானே நான் லவ் பண்ணேன். திடீர்னு ஃபோனை போட்டு கூப்பிட்டு இப்போ பிரேக்கப்னா எப்படிடா? என்ன ரீசன் அது சொல்லு. அந்த ரீசன்லாம் உங்ககிட்ட சொல்லு, எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. ஸோ பிரேக்கப். வெயிட் பண்ணு, எங்கே கிளம்புறேன்? நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. என்ன ரீசன்? ஸோ ரீசன் சொன்னால் நீ என்னை விட்டுவல்ல? முதல்ல ரீசன் சொல்லிட்டே, அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் என்னுடைய முடிவு என்னென்னு. உன் முடிவில் எனக்கு தேவையில்லை ஜேகே. பிரேக்கப்னா பிரேக்கப் தான். ரீசன் கேட்டல, சொல்கிறேன் கேட்டுக்கோ. நீ எனக்கு சீட் பண்ணியிருக்க. என்ன சொல்கிறே? ஆமாம், நீ என்னை சீட் பண்ணியிருக்கிற. இந்த மாதிரி என்ன சீட் பண்ணுறது உனக்கு தப்பாக தோணல? நான் என்ன சீட் பண்ணேன்? நீ எதை பற்றி சொல்கிற? எனக்கு ஒன்றுமே புரியலட்டே. உனக்கு புரியாது. ஏமாற்றும் போது யாருக்கு தான் என்ன தப்பு பண்ணுறோன்னு தெரியும். தெரிஞ்சே தானே பண்ணுவீங்க. ஸ்டாப் இட். நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு. இங்கே பாரு, நீ ஒரு பணக்காரங்கிற விஷயத்த சொல்லி என்னை லவ் பண்ணியிருந்தா நான் இவ்வளோ தூரம் வந்திருக்க மாட்டேன். ஆனால் நீ அதை பற்றி என்கிட்ட கொஞ்சம் கூட சொல்லவே இல்லை. நீ இவ்வளோ லக்ஸுரியான பையன் தெரிஞ்சிருந்தா உன்னை லவ் பண்ணியிருக்க மாட்டேன். என்ன உன் பணக்காரத்தி மாதிரி என்கிட்ட காட்டுறியா? அந்த மாதிரி எந்த தாட்டும் இல்லட்டே. இல்லை, நீ அந்த மாதிரி தெரிஞ்ச என்ன லவ் பண்ண மாட்டேன்னு தான் நான் அந்த விஷயத்த உன்கிட்ட சொல்லலை. மற்றபடி உன்கிட்ட மறைக்கணும்னு எனக்கு எந்த தாட்டும் இல்லை. நிறுத்து. சும்மா அந்த சிம்பத்தி க்ரியேட் பண்ணாத, புரியுதா? நீ அந்த அளவுக்கு ஒன்றும் நல்லவன் கிடையாது. உன்னோட எந்த பணக்கார திமுறை என்கிட்ட காட்டு தான் நான் லவ் பண்ணேன். அது எங்களை மாதிரி ஏழை பசங்கள்லாம் உங்களுக்குலாம் ரொம்ப தூசி மாதிரி தானே. எந்த விஷயத்துலையும் எங்களுக்கு தட்டி விட்டுட்டு போயிட்டே இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரியாக சொல்கிறான். ஜேகே வந்து ரொம்ப ஹர்ட் பண்ணுற மாதிரி அவன் வேர்ட்ஸ் எல்லாம் விடுறான். ஏன் இப்படி பேசுகிறேன்? நான் 2 இயர்ஸாக நீ என் பின்னாடி வரும்போது வேண்டான்னு தானே சொன்னேன். என்னை விட்டு என் பின்னாடி வராத, நான் உனக்கு செட் ஆக மாட்டேன்னு சொல்லிட்டு தானே இருந்தேன். இப்போ 1 இயர் கமிட்டட் ஆனதுக்கப்புறம் திடீர்னு என்னை கூப்பிட்டு பிரேக்கப் பண்ணுறேன். அதுவும் இல்லாத நான் ஒரு பணக்காரன் ஒரு ரீசன் சொல்லி என்னை பிரேக்கப் பண்ணுறேன். இது எப்படி உனக்கு கொஞ்சமாவது ஏதாவது லாஜிக்காக இருக்கா? லாஜிக்கா? இதுக்கெல்லாம் எதுக்கு லாஜிக் தேவை? நீ என்கிட்ட உண்மையாக சொல்லாமல் மறைச்சி என்ன லவ் பண்ணியிருக்கிற. அது அப்புறம் என்ன அர்த்தம்? நீ பணக்காரன்ற திமிரு தானே காட்டுது. நான் அப்படியெல்லாம் ஒரு எண்ணத்தை கூட பழகலட்டே. ஸ்டாப் இட் ஜேகே. நீ கேட்டதுக்கான ரீசனும் சொல்லிட்டேன். அதுவும் இல்லாத உங்கள் அப்பா ஒரு சிஎம் வேறு. எனக்கு இதெல்லாம் செட் ஆகாது. நான் பாட்டுக்கு ஃப்ரீடமாக என் லைஃப்பை வாழணும்னு நினைக்கிறேன். உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த அடங்கி போகிறது ஒட்டங்கி போகிறது இதெல்லாம் எனக்கு செட்டே ஆகாது. அதுவும் அந்த பணக்காரங்களை பார்த்தா எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அப்படியே இரிட்டேட் ஆகும் எனக்கு. என்னை பார்த்தா எப்படி தோணுது? ஒன்றும் இல்லாத கூப்பையான்னு தோணுதா? ப்ளீஸ், நீ இந்த அளவுக்கு கோவப்படுற அளவுக்கு நான் அப்படி என்ன பண்ணிட்டேன்? நான் அந்த ஒரு விஷயத்தை தான் மறைச்சேன். வேறு ஏதாவது தப்பு பண்ணியிருந்தேன் சொல்லு, நான் அதை வேணால் திருத்திக்கிறேன். உனக்காக நான் என்னை மாற்றிக்கிறேன். நீ எனக்காக ஒன்றும் மாற்ற தேவையில்லை ஜேகே. இந்த ஒரு விஷயத்தை நீ எனக்கு பெருசாக ப்ரூவ் பண்ணி காட்டிட்டேன். எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா? அது ரொம்ப பெரிய தப்பு. நீ என்கிட்ட இதை சொல்லியிருக்கணும். என்கிட்ட மறைச்சது ஃபஸ்ட்டு, அது தப்பு. செகண்ட், இன்ன வரைக்கும் நீ நம்ம லவ் பண்ணுற விஷயத்த உன் ஃபேமிலிக்கு தெரியப்படுத்தலை. அது 2வது தப்பு. அண்டு 3வது தப்பு, அது என்னோடது தான். உன்னை நான் லவ் பண்ணது அது இப்போ நான் திருத்திக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் லெட்ஸ் பிரேக்கப் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு எந்திரிச்சு கிளம்பி போய்கிட்டே இருக்கிறான். ஜேகே கூப்பிட திரும்பி பார்க்காம அவன் பாட்டு கிளம்பி போயிடுறான். அதாவது காஃபி ஷாப்புக்கு தாண்டா கூப்பிட்ருப்பாங்க, அங்கே வச்சு தான் பேசியிருப்பாங்க இவ்வளோத்தையும். என்னட்டே பேசுகிற? திடீர்னு இப்படியெல்லாம் பேசிட்டு போகிறேன். நீ என்ன அவாய்ட் பண்ணுவேன்னு தான் நான் இந்த விஷயத்த சொல்லலை. ஆனால் நிறைய டைம் உங்ககிட்ட சொல்ல நான் ட்ரை பண்ணேன்.
எனக்கு தைரியம் இல்லை. நீ என்னை விட்டுட்டு போயிடுவேன்னு அந்த பயத்தில் தான் நான் சொல்லாமல் விட்டுட்டேன். ஆனால் அது எவ்வளோ பெருசாகணும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு உட்காந்து அழுகுறான். அண்ட் இப்போ கட் பண்ணால் தேவை தான் காட்டுறாங்க. ஐம் சாரி ஜேகே, ஐம் சாரி. என்னால் அவ்வளோ தூரம் கான்ஃபிடண்ட்டாக முன்னாடி உட்காந்து பேச முடியல. நான் உன்னை அவாய்ட் பண்ணலடா. ஐ லவ் யூ ஜேகே. பட் உன்னாலதுக்கு தான் நான் இப்படி பண்ணேன். என்னால் நிச்சயமாக உன்னை மறக்க முடியாது. டெஃபினெட்லி ஸ்வேர், என்னால் உன்னை மறக்க முடியாது. இந்த லைஃப் உனக்காக மட்டும்தான். ஆனால் இப்போது இந்த முடிவை நான் எடுத்ததுக்கு காரணமும் நீ மட்டும்தான். நீ நல்லா இருக்கணும், எனக்கு அது மட்டும்தான் முக்கியம். மற்றதை பற்றி எனக்கு கவலை இல்லை. என் லைஃப்லாம் அவ்வளோதான் ஜேகே. ஆனால் உனக்காக மட்டுமே என் லைஃப்பை நினச்சிக்கிட்டே நான் வாழ்ந்துருவேன். என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீ எதிர்பார்க்குற அந்த சந்தோஷமான லைஃப்பை கொடுக்க முடியாது. நீ நல்லா வாழ்ந்த பையன். டெஃபினட்டாக எல்லாத்தையும் விட்டுட்டு என் கூட வந்து உன்னால் வாழ முடியாது. நீ எனக்காக அதை செய்வேன். ஆனால் நீ வாழ்ந்த அந்த சந்தோஷமான வாழ்க்கையை என்னால் உனக்கு கொடுக்க முடியாது. என்ன கல்யாணம் பண்ணிட்டு நீ கஷ்டம்தான் படணும். நான் ஒரு ஏழை. என்னால் உனக்கு பெருசாக எண்ணத்தை கொடுத்துட முடியும். என் லவ் கொடுப்பேன், கண்டிப்பாக என் லவ் கொடுப்பேன். ஆனால் அது மட்டும் உனக்கு போதுமா? தெரியல ஜேகே, தெரியல. நான் எடுத்த இந்த முடிவு சரியாக தப்பான்னு தெரியல. ஆனால் என்னால் ஒன்று மட்டும் உறுதியாக சொல்ல முடியும். என்ன நீ மேரேஜ் பண்ணிக்கிட்டா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருந்த அந்த சந்தோஷமான லைஃப்பை என்னால் கொடுக்க முடியாது. ஏன்னா என்னோடய லைஃபே வேறு, உன் லைஃப் ஸ்டைலே வேறு. அப்படி இருக்கும்போது என்னால் எப்படி முடியும்? லவ் ஒரு பக்கம் இருக்கும், ஆனால் ஹாப்பினஸ். சாரி, ஐம் சாரி அண்ட் ஐ லவ் யூ. லவ் யூ ஜேகே, ஐ லவ் யூ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு ட்ரிங்க் பண்ணி ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்கிறான் நினச்சி. இந்த பக்கம் ஜேகேவை காட்டினான். அவன் ரூமில் கீழே உட்காந்துட்டு அப்படியே கதறி கதறி அழுகுறான். அதாவது வெளியே கேட்காத அளவுக்கு அவனுக்குள்ளேயே புழுங்கி புழுங்கி அழுதுட்டுருக்கிறான் ஜேகே. நீ ஏன் இப்படி பண்ணன? நான் ஆரம்பத்தில் வேண்டான்னு தானே சொன்னேன். நீ என் பின்னாடி வந்தப்பல வேண்டான்னு தானே சொன்னேன். நீ ஏழன்னு தெரிஞ்சு தானடா நான் லவ் பண்ணேன். என் விஷயத்த மட்டும் உங்ககிட்ட மறைச்சிட்டேன். அந்த ஒரு ரீசனுக்காக என்ன நீ வேண்டான்னு சொல்லிட்டேன். ஏன்ட்டு பண்ற? நீ எதை நினச்சி இந்த முடிவு எடுத்த? ஒருவேளை என்னை பிடிக்கலையா உனக்கு? இல்லை இல்லை, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஏன்னா 2 வருஷம் என் பின்னாடி வந்தியே. நான் அவ்வளோ தூரம் உன்னை திட்டி அடிச்செல்லாம் அனுப்பிச்சிருக்கிறேன். அப்போல்லாம் கூட என்ன நீ விடவே இல்லையே. இந்த 1 இயர் கமிட்மெண்ட்டில் கூட நம்ம நல்லா தானே லவ் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் ஏன் நீ திடீர்னு இந்த முடிவு எடுத்த? எதுக்கு இப்படி பண்ணட்டு? எதுக்கு இப்படி பண்ண? எனக்கு ஒன்றை விட்ட யார் இருக்கா? நீ நினச்சிக்கிட்ட ஃபேமிலியோட நான் ஹாப்பியாக இருக்கேன்னு. உனக்கு ஒன்று தெரியுமா? இது என் ஃபேமிலியே இல்லை. இது எப்படி நான் உன்கிட்ட சொல்லுவேன்? நீ எதுவும் ஒழுங்காக கூட கேட்க மாட்டேங்கிற. நீ பாட்டுக்கு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டு இருக்கிற. என்னை பற்றி நீ கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லையாட்டு. ஏன்ட்டு எப்படி பண்ண? ஐ ஹேட் யூ, ஐ ஹேட் யூ, ஐ ஹேட் யூ டே. நீ ரொம்ப ஹர்ட் பண்ணிட்ட. ஐ ஹேட் யூ. யாருமே எனக்கு வேண்டாம், யாருமே எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவன் பாட்டு கதறி கதறி அழுகுறான். அவனால் அதை எப்படி எக்ஸ்போஸ் பண்ணுறதுன்னே தெரியல. அவனுக்கு என்னென்னலாம் தோணுதோ அதெல்லாம் சொல்லிவிட்டு ஒரு பக்கம் அது தேம்பி தேம்பி அழுகுறான். அண்ட் அப்படியே ஒரு 1 வீக் போகுது. இப்போது ஜேகே தான் காலேஜ் போகிறான். 3rd இயர் படிக்கிறான்டா. இவன் டேவும் 3rd இயர் தான். காலேஜுக்கு போகிறான். வெளியே அவன் வெயிட் பண்ணல, ஒன்றும் இல்லை, ஸ்ட்ரைட்டாக அப்படியே கிளாஸ் ரூமுக்கு போயிட்டான். எப்போவுமே மாமூலாக டேக்காக அங்கே வெளியே கேட்டில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான். இந்த வாட்டி எப்படி ஸ்ட்ரைட்டாக கிளாஸ் ரூமுக்கு போயிட்டு அவன் பாட்டுக்கு ஒரு ஜடம் மாதிரி உட்காந்துருக்குறான்.
இதை வந்து உள்ளே என்ட்ரி ஆகும்போதுலேருந்தே நோட் பண்ணியிருப்பான் ஜேகேவை. டேய் மச்சான், என்னடா என்னடா உன் ஆள் பார்க்காத மாதிரி போகுது. இல்லை பார்க்கவே இல்லை. என்னடா ஏதோ உங்களுக்குள்ள பிரச்சனையா? இல்லைடா, வா நம்மளும் கிளாஸுக்கு போகலாம். டே மச்சான், நான் கேட்டதுக்கு பதில் சொல்கிறா. இங்கே பாரு ஜாக்ஸா, கிளாஸுக்கு போகலான்ட்டேன், வரியா இல்லையா? சிமினிங்க மச்சான் வந்துட்டுப்பான்னு நினைக்கிறேன். என்னடா ஏதாவது நீ பிரச்சனைன்னு சொல்லுடா. அதான் ஒன்று சொல்கிறல, வா போகலாம். மச்சான் ஒரு நிமிஷம் இல்லை. என்னடா உங்களுக்குள்ளே ஏதாவது பிரச்சனைனா பேசி தீர்த்துக்கலாம்டா, என்னன்னு சொல்லு. இங்கே பாரு ஜாக்ஸா, நான் தான் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேன்ல, வா கிளாஸுக்கு டைம் ஆகுது. சரிடா மச்சான், ஏதோ நீ அப்செட்டாக இருக்கான்னு மட்டும் தெரியுது. சரி மச்சான் வரட்டும், வேணா பேசிக்கலாம். நீ கொஞ்சம் ஃப்ரீயாக வரு, சரியா? வா போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனும் கிளாஸ் ரூமுக்கு போகிறான். சேம் கிளாஸ் ரூம் தான்டா. கிளாஸ் ரூமுக்குள்ளே வரும்போதே ஜேகேவை பார்க்குறான். ஆனால் ஜேகே வந்து டேவை நோட் பண்ணவே இல்லை, அவாய்ட் பண்ணுறான். அன்றைக்கி நான் பேசுறதுக்கு நல்லது தான் இதுவும். ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போய் உட்காரான். டே வந்து மிடில் பெஞ்சு, ஜேகே வந்து ஃப்ரண்ட் பெஞ்சுடா. என்ன நீ இருக்கிறல்ல ஜேகே, பரவாயில்ல. இதையும் நான் எதிர்பார்த்துந்தான், எனக்கு தெரியும் இப்படி நடக்கணும். ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனும் ஒரு மாதிரி அப்செட்டாகவே உட்காந்துருக்குறான். பக்கத்தில் ஜாக்சன் தான். டே மச்சான் நடா ஆச்சு, அவனை பார்க்கக்கூட இல்லை. இங்கே பாரு, தேவையில்லாமல் கண்டதெல்லாம் பற்றி என்கிட்ட பேசாத. மச்சான் என்னடா கண்டதில்லன்னு சொல்கிற? டே அவன் வாழ்றா, லவ்டா. அது இருந்துச்சுடா 1 வீக் முன்னாடி, இப்போ இல்லை, பிரேக்கப் பண்ணிட்டான். மச்சான் டே என்னடா பேசுகிற? அவனுக்கு முன்னாடி நாய் மாதிரி அழிஞ்சிடா. அது அப்போடா, இப்போ இல்லை. டேய் நீ ஏன் அப்படியெல்லாம் பேசுகிற? நான் தான் பேசுகிறேன். ஏன் என் உருவத்தில் வேறு ஏதாவது பேசுகிற மாதிரி தெரியுதா என்ன உனக்கு? மச்சான் அப்படி தான்டா இருக்கு எனக்கு. நீயே அது அவன் கிடைக்கலன்னு திரும்ப அப்படி இப்படி நீ என்னெல்லாம் புலம்புன, இப்போ என்னடா அப்படி பேசுகிற? இங்கே பாரு ஜாக்ஸா, எனக்கு இப்போ இதை பற்றியும் பேச மைண்டு சரியில்லை. நீ கிளாஸை கவனிக்கிறியா? மச்சான் என்னடா எது கேர்லெஸ்ஸாக பேசிகிட்டு இருக்கிற? ஜாக்ஸா நான் தான் சொல்லிட்டேன், இந்த டாப்பிக்கே இதோட விடு அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் டென்ஷன் ஆகுறான். சரி மச்சான், ஏதோ சரியில்லை உங்களுக்குள்ள. ஜிமின் வரட்டும், அதுக்கப்புறம் பேசிக்கலாம். கரெக்டாக ஜிமினும் வரான் உள்ள. ஏய் மச்சான் எப்படி இருக்க? வாடா வாடா. இவன் பண்ணுறதே சரியில்லை மச்சான். என்னடா என்னாச்சு? இல்லைடா அவளோட பிரேக்கப் பண்ணிட்டானா? நான் பிரேக்கப்பு பண்ணிட்டானா? டேய் என்னடா? டேய் தலைவாடா இருக்கா, நான் நட்டுக்குள்ளே உட்காந்து அவனை பார்த்துக்கிறேன். தல்றா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேக்கும் ஜாக்சனுக்கு நடுவில் உட்காந்துக்கிறான், பேசுகிறதுக்கு நல்லா வாட்டமா. டேய் என்ன ஏதாவது சண்டை போட்டுக்கிட்டிங்களா? அன்றைக்கி பார்க்க போகிறோம், நீ ஏதாவது சண்டை போட்டே என்ன? டேய் இப்போ கிளாஸ் ரூமில் அதை பற்றிலாம் பேச வேண்டாம், பாடத்தை கவனி. ஏன்னா பாடத்தை கவனிக்கணுமா? டேய் என்னடா படமாக மாறிட்டே என்ன, பாடத்தெல்லாம் கவனிங்கிற? யாருக்கிட்ட பேசுகிற தெரிதா உனக்கே? ஜிம்மின்னு பாடத்தை கவனிக்கணுமா? டேய் என்னடா நீங்கள் 2 பேர் இருக்கிறீங்கன்ற தைரியத்தில் தான் உங்களுக்கு நடுவுள்ளே நமக்கு வந்து உட்கார்றேன், பாடத்தை கவனிங்கிற? சரி மச்சான், நீ பாடத்தெல்லாம் கவனிக்க வேண்டாம், அட்லீஸ்ட் என்ன நோண்டாமல் இரு. மறுபடியும் எனக்கு டென்ஷன் ஆகிடாது. மறுபடியும் டென்ஷன்? டே என்னடாச்சு? டே வந்ததுலேருந்தே அவன் ஆள் பார்க்கவே மாட்டேங்கிறான், அவனும் பார்க்க மாட்டேங்கிறான். என்ன எதுவும் கேட்டால் சரியாக சொல்லவும் மாட்டேங்கிறான்டா. கேட்டால் பிரேக்கப்புங்கிறானா? என்ன தான் நடந்திருக்கும்? சரி கிளாஸ் மூடிட்டோம், போய் கேண்டீனில் பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இவங்களும் இருக்கிறாங்க. கேண்டீனில் தான் உட்காந்து 3 பேரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. கரெக்டாக ஜேகேவும் அப்போ வரவில்ல. அப்போ பார்க்குறான் ஒரு மாதிரி ஜேகேவை. ஆனால் ஜேகே கண்டுக்க கூட இல்லை. அவன் பாட்டுக்கு போய் ஒரு 2 டேபிள் தள்ளி போய் உட்காந்துக்கிறான். அவனுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வந்து தனியாக அவன் மட்டும் உட்காந்து சாப்பிட்றான். அவன் பாட்டுக்கு எங்கேயும் பார்க்காம ஒரு விருப்பமே இல்லாத ஏதோ சாப்பிடணுமேன்ற கடமைக்குங்கிற மாதிரி சாப்பிட்றான் உட்காந்து. அது பார்க்கும்போது அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சாரி ஜேகே, நீ இப்படி இருக்கிறதுக்கு நான் காரணமாயிட்டேன். ஆனால் போக போக இது சரியாயிடுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. என்ன நீ புரிஞ்சுக்குவேன், சீக்கிரமாகவே புரிஞ்சுக்கணும். ஏன்னா நீ இப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்தீன்னா அது உனக்கு கஷ்டமாக போயிடும். தயவுசெய்து இதுலேருந்து சீக்கிரம் வெளியே வா அப்படிங்கிற மாதிரி அவனுக்குள்ளே நினைக்கிறான்ட்டு. அண்ட் இப்படியே இந்த நாளும் முடியுது. இப்போ ஜேகே தான் அவங்க வீட்டுக்கு போகிறான். கரெக்டாக என்ட்ரியில் அவங்க அப்பா நிற்கிறாரு. ஜேகே சொல்லுங்கப்பா. என்ன ஒரு வாரமாக மூஞ்சி சரியில்லை, எதுவும் பிரச்சனையா? நத்திங்ப்பா, ஒன்றும் இல்லை, கொஞ்சம் உடம்பு டயர்டாக இருக்குது. ஏன் என்னாச்சு, காய்ச்சலா? இல்லைப்பா நான் நல்லா இருக்கேன், கொஞ்சம் தலைவலி, அதுதான், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. சரி
ஏன் உங்களை பார்த்துட்டுமா வரேன்? நார்மலாக தானே கேட்டேன். ஓகேவா, நான் நான் போய் படுத்து தூங்குறேன். நில்லு நில்லு இரு, இன்னும் நான் முழுசாக கேட்கல. சொல்லுங்கப்பா. நீ காலேஜில் யாரோ பையனை லவ் பண்ணுறியாமே, ஆமாவா? அப்பா அது வந்து பயப்படாத, எனக்கு தெரியும், தெரிஞ்சுக்கிட்டேன் ஒருத்தவங்க மூலமாக. இல்லைப்பா அது வந்து நான் இப்போ நான் லவ் பண்ணிக்கல, பிரேக்கப் ஆகிடுச்சிப்பா எங்களுக்கு. ஓ ஏன்? இல்லைப்பா அவருக்கு நான் பணக்காரன்னு தெரிஞ்சதுனால என்னை பிரேக்கப் பண்ணிட்டாருப்பா. அவர்கிட்ட இந்த விஷயத்த மறைச்சிட்டுங்கிறதுனால அவர் பிரேக்கப் பண்ணிட்டாரு. ஓ, பிடிக்காம இருக்கிறதுனால உன்னை பிரேக்கப் பண்ணல, நீ ஒரு பணக்கார வீட்டு பையங்கிறது மறைச்சதுனால கோவத்தில் உன்னை பிரேக்கப் பண்ணிட்டான், அப்படி தானே? ஆமாப்பா. இப்படியே பேசிட்டு அவன் மேலே ரூமுக்கு போயிடுறான். சேக்கி அழுதுட்டுருக்கிறான் அவன் ரூமில். நீ பண்ணுறது தப்பு தான். இன்றைக்கி நான் உன்னை பார்க்காம எவ்வளோ கஷ்டப்பட்டு தெரியுமா? பார்த்தா அதை விட கஷ்டப்படுவான்னு தெரிஞ்சுதான் நான் பார்க்காம இருந்தேன். ஆனால் அதுவே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இந்த நாளை என்னால் ஹேண்டில் பண்ணவே முடியல. இதை எப்படி நான் தொடர்ச்சியாக பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியவே இல்லட்டு. என்னை எந்த மாதிரி நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டேன். நான் எப்படி சொல்ல உனக்கு புரிய வைப்பேன்? ஏன்ட்டு இப்படி பண்ணுறேன்? இல்லை, இது சரியில்லை. நாளைக்கு நான் உங்ககிட்ட இதை பற்றி பேசி ஆகணும், அதுதான் சரின்னு நினைக்கிறேன். ஆமாம் அப்படிங்கிற மாதிரி அவன் ஒரு பக்கம் அழுதுகிட்டு அவன் திங்க் பண்ணுறான். டக்குன்னு அவனுக்கு என்ன தோணுச்சே தெரியல, உடனே ஃபோன் எடுத்து டேக்கு தான் ஃபோன் போடுறான். என்ன இவன் எதுக்காக இருக்கும் திடீர்னு கூப்பிட்றானே? ஒருவேளை திரும்ப நம்ம லவ் பண்ணலான்னு சொல்கிறானோ? இருக்காது, வேறு எதுக்காக இருக்கும்? ஐயோ எடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற தாட்டில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறான். பட் ஆனால் எடுக்கணும்னு தோணுது, அட்டனும் பண்ணிடுறான். என்ன? நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும். நான் தான் அன்றைக்கி பிரேக்கப் சொல்லிட்டு போயிட்டேன், அப்புறம் என்ன பேசணும்? இல்லை, நான் உங்ககிட்ட என்னை பற்றி இன்னும் சில விஷயங்கள் சொல்லணும். அதுக்கப்புறம் நீ உன் முடிவு தெளிவாக சொல்லு. என் முடிவு அன்றைக்கே தெளிவாக சொல்லிட்டேன் ஜெயிக்க, இதுக்கப்புறமா என்ன தெளிவாக சொல்லணும்? ப்ளீஸ், நான் இன்னும் ஒரு சில விஷயங்களை பற்றி உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன்ட்டு. ஏன்னா என்னை பற்றி இன்னும் உனக்கு முழுசாக தெரியாது. முழுசாக தெரியாமலா நான் உங்ககிட்ட பிரேக்கப் சொல்லிட்டு வந்தேன்? ப்ளீஸ், அட்லீஸ்ட் ஒரு 10 minutes அது எனக்கு டைம் கொடு. நான் பேசுகிறதுக்கு நாளைக்கு ஒரே ஒரு நாள் என்கிட்ட பேச எனக்கு பர்மிஷன் தெரியா? இவன் இப்படி இங்கே பேசுகிறது தேவை ரொம்பவே ஹர்ட் பண்ணுது. ஆனால் அதை வெளியே எக்ஸ்பிரஸ் பண்ணலை, குருட்டாகவே பேசிகிட்டு இருக்கிறான் ஜேகே கிட்ட. இங்கே பாரு, தேவை இல்லாமல் என்கிட்ட இந்த அழுது சிம்பத்தி கிரியேட்லாம் பண்ணாத, புரியுதா? என்ன இப்போ உனக்கு பேசணும் அவ்வளோதானே? ஓகே, வேறு யார்கிட்ட பேசுகிற மாதிரி நினச்சி பேசிக்கிறேன். எங்கே பேசணும்? அதே காஃபி ஷாப்புக்கு வந்துடுறியா? ஓகே. எப்போ? ஈவினிங் ஒரு 4:30க்கு. அப்போல்லாம் என்னால் வர முடியாது, எனக்கு முக்கியமான வேலை இருக்குது. ப்ளீஸ், அந்த டைமில் மட்டும்தான் நான் நாளைக்கு வெளியே வர முடியும். உன் டைமுக்கெல்லாம் நான் வெயிட் பண்ண முடியாது. ப்ளீஸ் 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 என்னை புரிஞ்சுக்கோ. ப்ளீஸ் ப்ளீஸ், இந்த ஒரே ஒரு நாள் மட்டும் எனக்கு டைம் ஒதுக்கி வாட்டு. ப்ளீஸ் ப்ளீஸ். இந்த மாதிரி கெஞ்சாத புரியுதா? வந்து தொலைகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை டக்குன்னு கட் பண்ணிடுறான். என்னட்டு இந்த அளவுக்கு என்ன வெறுக்கிறியா நீ? நான் பேசுறது எனக்கு பிடிக்கலையா? இட்ஸ் ஓகே. ஆனால் என்னை பற்றி முழுசாக உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. அதனால தான் நான் உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறேன். நாளைக்கு கண்டிப்பாக நீ வந்துடணும். என்னை பற்றி உங்ககிட்ட முழுசாக நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் வந்துடு அப்படிங்கிற மாதிரி நினச்சி அழுதுட்டுருக்குறான். அப்படியே மறுநாளும் ஆகுது. மணி 4:30 ஆகிடுச்சி. ஆனால் இன்னும் வரல. ஃபோன் போடலான்னு போகிறான், கரெக்டாக போட்டே வந்துட்டான். வந்துட்டு அப்படிங்கிற மாதிரி உள்ளுக்குள்ளே நினைக்கிறான் ஜேகே. என்ன விஷயம் பேசணும் உனக்கு? ஏன் இப்படி என்ன டார்ச்சர் பண்ணுறான்னு தான் வேண்டாம், என்னை விட்டுட்டு போய் தொடன்னு சொல்லிட்டல. ப்ளீஸ் ப்ளீஸ், இந்த மாதிரிலாம் பேசாதடா, எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது. நீ ஏன் இப்படி பேசுகிற? நான் அந்த மாதிரி பேசுகிறேன்னா அதுக்கு நீ தான் காரணம். என்கிட்ட நீ மறைச்சி லவ் பண்ணியிருக்க.
நீ யாருங்கிற ஐடென்டிட்டியை நீ என்கிட்ட காட்டவே இல்லை. கடைசி வரைக்கும் அது நானாக தெரிஞ்சவங்ககிட்ட சொல்கிற வரைக்கும் நீ விட்டு வச்சிருப்பியா? டே ப்ளீஸ், நான் யாரும் தெரிஞ்ச நீ என்னை லவ் பண்ண மாட்டேன்னு தான் நான் சொல்லாமல் விட்டேன். மற்றபடி உங்ககிட்ட மறைக்கணும்னு எனக்கு எந்த தாட்டும் இல்லட்டே. புரிஞ்சுக்கோ, என்ன ஒரு டைம் அது புரிஞ்சுக்க ட்ரை பண்ணட்டே ப்ளீஸ். உன்னை புரிஞ்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்? ஏன்னா நீ என்னோடய லைஃப் பார்ட்னர் ஆக போறியா என்ன உன்னை நான் புரிஞ்சுக்கிறதுக்கு? டே ப்ளீஸ், இந்த மாதிரிலாம் பேசாதடா. ஏன்டா இப்படி பேசுகிற? நம்ம இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டதே கிடையாதுடா. ஏன்டா இப்படி நான் அவாய்ட் பண்ணுறேன்? என்ன நீ இந்த மாதிரிலாம் ஹெல்ப் பண்ணாதட்டே. நீ ஹெல்ப் பண்ணும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீ ஏன் இப்படி பண்ணுறட்டே? இங்கே பாரு, எல்லோரும் நம்மள தான் பார்க்குறாங்க. மரியாதையாக கண்ணை தொடச்சிட்டு நார்மலாக உட்காரு. டே சாரி சாரி டே சாரி, ஐம் ஸோ சாரி. தயவு செய்து அதை நிறுத்தி தொலைறியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி வேணுன்ட்டே கோவமாக பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறான் ஜேகே கிட்ட. ஒரு 5 மினிட்ஸ் ஆகுது அவன் அதுலேருந்து வெளியே வர்றதுக்கே. அது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கிறான். இப்போ அது சொல்கிறியா இல்லையா? என்ன சொல்லி தொலை. சரிட்டு, இப்போ நான் வாழ்ந்துட்டுருக்க லைஃப் என்னோடதே கிடையாது. என்ன வளர்ற? ஆமாட்டே, அதாவது இவங்க என்னோட அப்பா அம்மா இல்லை. என்னோட சிஸ்டர் ஏன் சிஸ்டர் இல்லை. என்ன வளர்ற? முதல்ல தெளிவாக சொல்லு. சொல்லிட்டு இவர் எங்கள் அப்பாவும் கிடையாது, அவங்க என் அம்மாவும் கிடையாது. 2 பேரும் எனக்கு சித்தப்பா தான். என்ன? எனக்கு புரியல. டே, இவர் தான் எங்கள் அப்பா கூட பிறந்த தம்பி. எங்கள் அப்பா கில் பண்ணதும் இவர் தான். டே என்ன உளர்ற? ஏதாவது உங்களை குழண்டிடுச்சா என்ன? டே ப்ளீஸ், நான் சொல்கிறது கொஞ்சம் கேளு. நான் சின்ன பையனாக இருக்கும்போது கண்ணு முன்னாடியே எங்கள் அப்பா அம்மாவை கில் பண்ணது நான் பார்த்தேன். அந்த டைமில் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலட்டே. இவர் கில் பண்ணுறதை நான் பார்த்துட்டேன். அது அவர் தெரிஞ்சதுமே டேரெக்டாக என் முன்னாடி வந்து என்னை மிரட்ட ஆரம்பிச்சிட்டாருட்டே. இதை வெளியே சொன்னால் உன்னையே கொண்டுடுவேன். அப்புறம் சரி சரி, அவர் என்னை கொண்டுடுவேன்னு சொன்னதுனால நான் ரொம்ப பயத்தோடய இருந்தேன். யாருக்கிட்டையுமே நான் சரியாக பேச மாட்டேன்ட்டே. ஏன்னா அவர் என்னை எப்பயுமே என்னை மிரட்டிக்கிட்டே இருப்பார். எனக்கு அது சின்ன வயசுலேருந்து கேட்டு அதே மாதிரி நான் பயத்தோடய வாழ ஆரம்பிச்சுட்டேன். அதுலேருந்து என்னால் என்னை மாற்றிக்கவே முடியல. இப்போ வரைக்கும் என்னுடைய சொத்துக்காக மட்டும்தான் என்னை உயிரோடு வச்சுருக்குறாங்க. அதுவே எனக்கு ரீசெண்டாக தான் தெரிஞ்சுக்கிட்டே. எங்கள் அப்பாவுடைய அந்த பதவியில் தான் இவர் இப்போ இருக்காரு. ஆனால் இதெல்லாம் நான் எப்படி உங்ககிட்ட சொல்ல நீ அதெல்லாம் எப்படி நம்புவேன்? ஒரு சேம் பையன் தெரிஞ்சு என்ன நீ விட்டுடுவேன்னு நான் ஒரு பயத்தில் தான் சொல்லாமல் இருந்தேன். மற்றபடி உங்ககிட்ட மறைக்கணும்னு எதுவும் இல்லைட்டே. ப்ளீஸ் டே, என்னை விட்டுடாதடா. நான் ஒரு நாள் உன்னை பார்க்காம இருந்தது எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா? அந்த 1 வீக் கூட இருந்துட்டேன். ஆனால் நீ என் முன்னாடி இருந்த உன்னை நான் அவாய்ட் பண்ணிட்டு போகிறது எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுட்டே. என்னால் அப்படி இருக்க முடியல. என்னுடைய ஒரே சந்தோஷம் நீ தான்ட்டே. உன்னையே நான் இழந்துட்டேன்னு நினச்சி எவ்வளோ கவலைப்பட்டேன் தெரியுமா? என்னால் நீ இல்லாமல் இருக்க முடியாதுட்டே. இப்போ சொல்ல, நான் உங்ககிட்ட மறைச்சது தப்பாட்டே. சொல்லட்டே, நீ ஏன் என்ன வேண்டான்னு சொன்ன அப்படிங்கிற மாதிரி உட்காந்து அழுகுறான். அவனையும் மீறி அந்த அழுகை வருது. தேவாலையும் அதை ஹேண்டில் பண்ண முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு அவன் எஃபெக்ட் ஆகியிருக்கான். அந்த பேரண்டிங் அப்படி இருக்குதுன்னு அவனும் புரிஞ்சுக்கிறான்ட்டே. சாரிடா சாரி. நான் இதை பற்றி நான் யோசிக்கவே இல்லைடா. நான் சரி ஓகே கம் அப்படின்னு சொல்லி அவனை கம்ஃபர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறான். ஆனால் ஜேகேவால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அவன் அதையும் மீறி டேங்க நல்லா ஹக் பண்ணி ஒரு மாதிரி அழுகுறான். சாரி டே, நான் உங்ககிட்ட சொல்லாமல் விட்டதுக்கு என்ன மன்னிச்சிரு. ஆனால் என்ன வேணான்னு மட்டும் சொல்லாத டே. என்ன நீ அன்றைக்கி வேணான்னு சொன்னப்போ எனக்கு எப்படி ஆயிடுச்சு தெரியுமா?
என் லைஃப் என்னை விட்டு போன மாதிரி இருந்துச்சுட்டு ஏன்டா அப்படி பண்ணனேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நல்லா இறுக்கமாக கட்டி பிடிச்சிட்டு அழுகுறான். தேவாலையே கண்ட்ரோல் பண்ண முடியல. அவனுக்குமே கண்ணில் தண்ணி வருது. ஆனால் அதை வெளிக்காட்டிக்காமல் அவன் இன்னும் காம் பண்ணிகிட்ருக்கிறான் ஜேகேவை. என்னை விட்டுடாத டே ப்ளீஸ், எனக்கு நீ வேணும், எனக்கு நீ வேணும். அப்புறம் இன்னொரு விஷயம் தெரியுமா, அவருக்கு நம்மளாம் விஷயம் தெரிஞ்சிருச்சுட்டு அது எப்படின்னு எனக்கும் தெரியல. ஆனால் நான் சொல்லிட்டேன் நமக்கு பிரேக்கப் ஆகிடுச்சின்னு. ஆனால் இப்போ என்னால் இந்த விஷயத்தை எப்படி சொல்ல முடியும்? என்னால் ஒன்று வெறுக்க முடியலங்கிற விஷயத்த, எனக்கு நீ மட்டும்தான் லைஃப்னு அவர்கிட்ட நான் எப்படி சொல்ல மாட்டேன்? உங்கள் பாரு, நான் இருக்கிறேன், புரியுதா? இதை பற்றி நான் யோசிக்காமல் நான் இன்றைக்கி பெரிய தப்பு பண்ணிட்டேன். இங்கே பாரு, நீ எதை பற்றி யோசிக்க பயப்படாத, நான் இருக்கிறேன், புரியுதா? அப்படிங்கிற சொல்லி இன்னும் கம்ஃபர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறான். சாரிட்டு, உங்ககிட்ட நான் மறைக்கணும்னு மறைக்கலடா. எனக்கு நீ வேணும்ட்டே, என்னை விட்டுடாத ப்ளீஸ். என்னை உன் கூட எப்படியாவது கூப்பிட்டுக்கோ. எனக்கு அங்கே இருக்கவே பிடிக்கலடா. அவன் மட்டும்தான் எனக்கு ஏதாவதுன்னா வந்து கேட்பான். யார், உன் தங்கச்சியா? அவன் மட்டும்தான் என்கிட்ட கொஞ்சம் அன்பாக பேசுவான். அவளும் இல்லைன்னா அந்த வீட்டில் எனக்கு பேசிக்க கூட யாரும் இல்லட்டே. ஆனால் அவன்கிட்ட எப்படி நான் சொல்லுவேன் நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு? அது ஒரு பையனை நான் லவ் பண்ணுறேன்னு தெரிஞ்சால் அவங்க டெஃபினட்டாக ஒத்துக்கவே மாட்டாங்க. இந்த விஷயம் அவர் அன்றைக்கி நார்மலாக கேட்டு விட்டது எனக்கு ஆச்சரியமாக இருக்குட்டு. என்னன்னு தெரியல, அவர் வேறு ஏதாவது மனசில் நினச்சிட்ருக்கிறாரான்னு கூட எனக்கு தெரியலட்டு. எனக்கு தெரியும்டா. என்ன தெரியும்? அதை பற்றி விடு. ஹாசினி எப்படி இருக்கான்? அவன் நல்லா இருக்கிறான். அவன் அப்பப்போ கேட்பான். அவகிட்ட உன் விஷயத்த கொஞ்சம் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஆனால் லவ் பண்ணுறோன்னு சொல்லலை, ஃப்ரெண்டு நான் மட்டும்தான் சொல்லியிருக்கேன்ட்டு. ஃப்ரெண்டா? ஆமாம், அது ஒத்துக்க மாட்டாங்கன்னு பயத்தில் தான் நான் அப்படி சொல்லி வச்சுருக்கேன். சரி, இப்போ வா. எங்கே? உன் வீட்டுக்கு. என்னடா பண்ண போகிறேன்? ஜேகே, இப்போ நீ என்ன நம்புறல? ஆமாம், நம்புகிறேன். அப்போ நம்ம மறுபடியும் லவ் பண்ணுறோமா? ஜேகே, நீ குழந்த மாதிரி பேசுகிற. இவ்வளோ சீரியஸான விஷயத்த கூட பேபி மாரி ஹேண்டில் பண்ணுற. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியலடா. ஒன்று போய் இவங்க இவ்வளோ ஹர்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதை நினச்சாதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ நான் பாவம் தானே. இப்போ நீ எவ்வளோ பெரிய தப்பு பண்ணன்னு உனக்கு தெரியுதாட்டே? தெரியுது, எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு தெரியுது. அதை ஏன் பண்ணன்னு இப்போ தான் நினைக்கிறேன். சரி வா போகலாம். வேணாம், அவர் ஏதாவது ஒன்று பண்ணிட போகிறாருடா. உன்னை ஏதாவது பண்ணிட்டான் நான் கண்டிப்பாக உயிரோடு இருக்க மாட்டேன். ஏய், வாயில் அடிப்பேன். எனக்கு என்ன ஆக போகுது என் பேபி பாய் என் கூட இருக்கும்போது? இங்கே பார், என் செல்லம் அழுது கண்ணெல்லாம் வீங்கி போயிடுச்சு, செவந்து போயிடுச்சு. ஏற்கனவே என் பேபி அழகு, இதில் அழுது செக்கு செவ்வேர்னு செவந்து போயிருக்கு. இன்னும் அழகாக தெரியுற. எதுக்கு இப்படி அழுகுற? என்ன இந்த டைமில் கூட ஃப்ளர்ட் பண்ணிகிட்ருக்குற? இங்கே பாரு ஜேகே, இனிமேல் நான் அந்த முடிவு எடுக்க மாட்டேன். அது எவ்வளோ பெரிய தப்புன்னு எனக்கு இப்போ தான் தெரியுது. நீ என்கிட்ட இதை முதல்ல சொல்லியிருந்துக்கலாம்ல. எனக்கு தைரியம் இல்லையா இப்போலாம் சொல்கிறதுக்கு. எங்க அது தெரிஞ்சால் நீ என்னை விட்டுட்டு போயிடுன்ற பயத்தில் தான் நான் சொல்லாமல் இருந்தேன். எப்போவும் சொல்கிறது பெட்டர் ஐடியா. சொல்லாமல் மறைக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். சொல்லிவிட்டு அது நடக்கிறத கூட சால்வ் பண்ணிக்கலாம். ஆனால் சொல்லாமல் திடீர்னு அவங்களுக்கா தெரிஞ்சால் தான் அது பெரிய பிரச்சனையாக இருக்கும். இனிமேல் எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, சரியா? உனக்கு தான் நான் இருக்கேன்ல. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, நான் இருக்கேன் கூட. I love you da, and I miss you. Me too baby, I miss you too. எவ்வளோ வச்சுக்கிட்டு எதுக்குடா அன்றைக்கி அப்படி பேசிட்டு போனேன்? அதுவும் இல்லாமல் என்னை எப்படியெல்லாம் திட்டணும் நீ? போடா, I hate you. Baby, okay, I'm sorry. சத்தியமாக இப்படியெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா அது பண்ணியிருக்க மாட்டேன். உன் நல்லதுக்காக தான் பண்ணேன். போ, என்ன நல்லதுக்கு பண்ண? என்கிட்ட கேட்டியா? நீயே முடிவு எடுத்துட்ட. நம்ம 2 பேரும் சேர்ந்து தானே எதுவாக இருந்தாலும் முடிவு எடுக்கணும். ஏன்டா இந்த மாதிரிலாம் பண்ண? அப்படிங்கிற மாதிரி அவன் பாட்டு கடுகு தாளிக்கிற மாதிரி தாளிக்கிறான். ஓகே காம். ஓகே, இப்போ என் பேபிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவனோட தையாங்கப்போ அவன் கூட இருக்கிறான். இப்போ நீ ஓகே தானே? ஹாப்பி தானே?
ம் ஹாப்பி தான். ஆனால் அவங்ககிட்ட இன்னும் நான் கோவமாக தான் இருக்கேன். கோவமாக இருக்கியா? ஏன்? அன்றைக்கி எப்படி எல்லாம் பேசுகிறேன், என்ன வேண்டாம் எப்படி அவனுக்கு சொல்ல மனசு வந்துச்சு. நான் எவ்வளோ ஹர்ட் ஆகிட்டேன் தெரியுமா? தெரியும் பேபி, தெரியும். எனக்கும் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஓகே, அதை நான் இப்போ ரியலைஸ் பண்ணிட்டேன். சரி வா போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு தான் ஸ்ட்ரெயிட்டாக போய் வண்டி நிற்கிது. ஜேக்கே ஒரு மாதிரி நல்ல பயத்தோடயே இருக்கிறான். டேவோட ஹேண்டை நல்லா கிரிப்பாக பிடிச்சிட்டு நிற்கிறான். டோர் நாக் பண்ணுறான். கரெக்டாக அவங்க ஜேகேவோடைய அந்த சித்தப்பந்தை திறக்கிறாங்க. ஓகே, உள்ளே வந்து பேசலாம்னு நினைக்கிறேன். இங்கே பாரு, அன்றைக்கே சொன்னேன் நீ என் பையனை விட்டு விலகிருன்னு. இப்போ நீ எந்த தைரியத்தில் வந்து என் பையன் கையை பிடிச்சிட்டு வந்து நிற்கிறேன், அது ஏன் முன்னாடியே? ஐயோ மாமனாரே, நீங்கள் என்ன நினச்சிட்றீங்க? அன்றைக்கி நீங்கள் சொன்னதுனால தான் நான் அவனை விட்டு போனேன் தான். கிடையாது. அவனுக்கு ஒரு ஹாப்பி லைஃப் கிடைக்கணும் தான் நான் அவனை விட்டு விலகினேன். நீங்கள் சொல்லி ஒன்றும் நான் போகல மாமனாரே. யாருக்கடா மாமனார்? என் பாய் ஃப்ரெண்டோடைய சித்தப்பகாரன் தானே நீ. அப்போ நீ எனக்கு மாமனார் தானடா. என்னடா போடணும் ஒரு சிஎம்ன்ற மாதிரி உனக்கெல்லாம் என்னடா மரியாதை வேண்டி கிடக்கு? என் ஜேகேவோட அப்பா அம்மாவையும் கொண்டுட்டு அவரோட பதவியிலையும் நீ உட்காந்துட்ருக்குற சூட்டு சுரணையே இல்லாமல் நீலாம் என்னடா பெரிய மனுஷன் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி சட்டையை பிடிக்கிறான். அவ்வளோதான், ஜேகே பயந்துடுறான். உங்களுக்குள்ள ஏதோ பெரிய பிரச்சனை ஆகிடும்னு நினச்சிட்டு மூஞ்சி அப்படி மூஞ்சில் குத்துறான். ஜேகேவோட சித்தப்பா மூஞ்சில் அந்த ஒரு பஞ்சில் அந்த ஆள் அப்படியே கலங்கி போயிட்டான். உள்ளேருந்து அந்த சித்திக்காரி தான் உடையாருது. என்னங்க ஆச்சு? அடி அவன் என்ன அடிக்கிறான்டி. யாரா நீ? எதுக்கடா என் புருஷன் அடிக்கிறேன்? உன் புருஷன் எதுக்கு என் புருஷனை கஷ்டப்படுத்துகிறான், அதனால தான் அடித்தான். யாரா நீ? யாருக்கடா புருஷன்? ஜேகேக்கு நான் தான் புருஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அவ்வளோதான், அவங்களும் ஷாக் ஆகிட்டாங்க. என்னடா என் புருஷன் அடிக்கிறேன்? இல்லை நான் போலீஸ்க்கு ஃபோன் போடுறேன். போடு முதல்ல ஜெயிலுக்கு போகிறது நீங்கள் 2 பேர் தான். இல்லைப்பா. இங்கே பாரு, மரியாதை போலீஸுக்கு ஃபோன் போடுறேன். போலீஸுக்கு ஃபோனை போட்டு நடந்ததெல்லாம் சொல்லிட்டு ஜெயிலுக்கு போகிறீங்க, புரியுதா? என்ன பேசுகிற நீ? யார் நீ? முதல்ல என் புருஷனையும் அடிச்சுட்டு என்னவே வர மிரட்டுறியா? நான் இதை வச்சு ஒரு கேஸ் போடுறேன் தெரியுமாடா? அதுதான் எனக்கு வேணும். கேஸை போடு, நானும் பார்க்குறேன். நீங்கள் 2 பேரும் உள்ள போய் உட்காரத நான் பார்க்குறேன். எனக்கும் அது தானே வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் பாக்கெட்லேருந்து ஃபோன் எடுக்கிறான். தம்பி எதுவும் போடுறாதப்பா, எங்களை விட்டு நாங்கள் இப்படியே போயிடலாம். அது எப்படி விடுறது? என் ஆளோட அப்பா அம்மாவை கொன்று இருக்கிறீங்க, அதுவும் அவன் கண்ணு முன்னாடியே. அந்த ஆள் தான் பதிவாய்ச்சல் அப்படி பண்ணுறான்னா நீ ஒரு பொம்பளை தானே, ஒரு பொண்ணாக இருந்துக்கிட்டு இந்த மாதிரி பண்ணுறிய? உனக்கெல்லாம் அறிவு இருக்கா இல்லையா? தம்பி தயவுசெய்து ஃபோனை போட்டு எதுவும் சொல்லிடாதப்பா. கண்டிப்பாக சொல்ல தான் போகிறேன். என் ஜேகே எவ்வளோ ஹர்ட் ஆகிருக்கான் தெரியுமா? நீங்கள் 2 பேரும் அவனை எவ்வளோ கஷ்டப்படுத்திருக்கிறீங்கன்னு எனக்கு இதிலே புரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோன் போட்டு எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அவங்களும் ஒரு 10 நிமிஷத்தில் அங்கே வந்துடுவாங்கடா. உடனே ஜேகேவோட சித்தப்பா அந்த துப்பாக்கி எடுத்து டேப் முன்னாடி பாயிண்ட் பண்ணுறான். இங்கே பாரு, மரியாதையே இங்கேருந்து போயிடு. என்ன நீ கண்ணை கட்டி மாதிரினா நான் பயந்துடுவேண்ணா. நீ என்ன சுட்டா கூட கவலை இல்லை, ஏன்னா எப்படியும் 10 நிமிஷத்தில் போலீஸ் வந்துடுவாங்க. நீ இங்கேருந்து எஸ்கேப் ஆகி எங்கேயும் போக முடியாது, எப்படியும் ஜெயிலில் தான் போய் கழிதிங்கணும். என்ன பேசுகிற நீ தள்ளி வா. நீ அங்கே இருச்சேக்கு. ப்ளீஸ் இங்கே தள்ளி வந்துடு, உனக்கு எதாவது ஆகிட போகுது. தேவை சுட்டுடுறான். கரெக்டாக ஜேகே குறுக்க வந்துடுறான். உனக்கு ஒன்றும் ஆகலை. என்ன பொண்ணு லூஸு பொண்ணு, நான் அங்கே எதுவும் இருக்க சொன்னேன். எதுக்கு இங்கே வந்தேன்? நான் தான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறேன்ல, என்னால் ஒன்றும் இழக்க முடியாது. எனக்கு எதானாலும் பரவாயில்ல. ஐ லவ் யூ. இப்போவே நான் செத்தப்போ சந்தோஷமாக செத்து போவேன். ஏன்னா என் டேக்கு எதுவும் ஆகலைல்ல. நீ அதை பற்றி கவலைப்படாத. இவங்களை நீ ஜெயிலில் பிடிச்சி போடணும்னு நினச்சதே நீ எனக்கு செய்கிற பெரிய உதவிதான். எங்கள் அப்பா அம்மா கொன்னதுக்கு இவங்களுக்கு சரியான தண்டனை கொடுத்துட்டு மீசியோட கூட நான் வாழாமல் போகிறது தான் எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன்டா அப்படிலாம் பேசுகிற? ஏன் ஜெக்கு இப்படி பண்ண? எதுக்கு நீ குறுக்க வந்த? இங்கே 2 பேரும் எஸ்கேப் ஆகி போகிறதுல தான் மும்பரமாக இருக்கிறாங்க. கேட் வரைக்கும் போயிட்டாங்க. கரெக்டாக போலீஸ் ஜிப்பும் வந்து நின்றுடுச்சு. அப்படியே தப்பிச்சோட பார்க்குறாங்க. அவங்கள அப்படியே பிடிச்சிட்டு இப்போ வீட்டுக்குள்ளே தான் வராங்க. அவங்க 2 பேரையும் பிடிச்சிட்டு போலீஸு. இங்கே இருக்கிற இந்த சூழ்நிலை பார்த்து உடனே ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் போடுறாங்க போலீஸ்காரங்க.
ஒரு 5 மினிட்ஸில் ஆம்புலன்ஸும் வந்துடும்னு சொல்லிட்டாங்க டேக்கிட்ட. டே ஒரு 5 நிமிஷம் மட்டும் பொறுத்துக்கடா, 5 நிமிஷம் தயவுசெய்து என்னை விட்டு போயிடாத ஜேகே. என்னை விட்டு போகணும்னு மட்டும் நினச்ச உன்னை நான் சும்மா விட மாட்டேன் ஜேகே. தயவு செய்து நீ கூடயே இருந்துரு, என்னை விட்டுட்டு போயிடாதுரா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனுக்கும் ஒரு மாதிரி கண்ட்ரோல் பண்ண முடியாத அழுகுறான். அப்படியே இப்போ ஆம்புலன்ஸும் வருது. இவங்க 2 பேரையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஹாஸ்பிட்டல் தான் காட்டுறாங்க. ஜேகே இப்போ ஆப்ரேஷன் வார்டில் தானே இருக்கிறாங்க. வெளியே பார்த்துட்டோமா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான் அழுதுகிட்டே. ஜாக்சனும் ஜிமினும் வந்துட்டாங்க. டே மச்சான், அவனுக்கு எதுவும் ஆகாதுல்லடா. டே ஒன்றும் ஆகாதுடா, நீ பயப்படாதடா மச்சான். டே மச்சான் ஒன்றும் ஆகாதுடா, உங்கள் லவ் ட்ரூ லவ்டா. நீ எதை பற்றி நினச்சி பயப்படாத மச்சான். நீ தைரியமாகறா. நீ தைரியமாக இருந்தால் தானே அவனுக்கும் தைரியமாக இருக்கும் மச்சான். தைரியமாகறா அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் ஜாக்சனும் ஜிமினும் டேக்கு ஆற்றல் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அதனால் அவனுக்கு அது ஒரு மாதிரி பயமாகவே இருக்குது, ஜேகேக்கு ஆயிடக்கூடாதுன்னு. ஏன்னா அவனுக்கு புல்லட் பட்டுது ஜஸ்ட்டு கிட்ட, ஏதாவது ஹார்ட்டில் போயிருக்குமோ அப்படின்னு நினச்சி பயத்தோடு இருக்கிறான். இப்படியே கொஞ்சம் நேரம் ஸ்கிப் ஆகுதுரா. கரெக்டாக ஆப்ரேஷன் தியேட்டர்லேருந்து டாக்டர் வெளியே வராங்க. டாக்டர் டாக்டர் ஜேகே எப்படி இருக்கா, ஜேகே எப்படி இருக்கா? ஓகே ஓகே காம் பார்த்துட்ட முடியாதீங்க. அவங்களுக்கு ஆப்ரேஷன் சக்ஸஸாக பண்ணிட்டோம், எந்த பயமும் இல்லை. ஜஸ்ட்டு மிஸ்ஸில் தான் அவங்க உயிர் பழைச்சிருக்கிறாங்க. ஏன்னா கொஞ்சம் தள்ளி பட்டிருந்தா உழைச்சிருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. டாக்டர் பயப்படாதீங்க, அவங்க இப்போது நல்லா இருக்காங்க, ஹெல்த்தியாக இருக்காங்க. கொஞ்சம் மயக்க நிலையில் இருக்கிறாங்க. கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் மட்டும் போய் பார்க்கலாம், நிறைய பேர் உள்ளே போய் பார்க்காதீங்க, பேஷண்ட்டு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ தான் டேக்கு மூச்சே வருது. மச்சான் ஜேகே ஒன்றும் ஆகலடா. டே நான் தான் சொன்னலடா மச்சான், நீ எதுக்குடா பயப்படுற? கொஞ்சம் நேரம் பொறுத்துக்கோ, அவனை போய் பார்த்துட்டு வா முதல்ல நீ, சரியா? டே எனக்கு இப்போவே பார்க்கணும் போல இருக்குடா, கொஞ்சம் பொறுத்துக்கடா. அவன் மயக்கமாக இருக்கான்ல. தேவால் இங்கே முடியல, டாக்டரும் இப்படி சொல்லிட்டு போனதுனால அவனாலையும் உள்ளே போக முடியல. ஏன்னா ஜேகேக்கு அதுவே ஒரு பிரச்சனையாகும் தெரிஞ்சதுனால தான் டாக்டர் உள்ளங்கிறத அவன் புரிஞ்சுக்கிறான். மச்சான் எனக்காக அவன் என்ன குறுக்க வந்தான், அவன் என்ன வந்தான், அவன் என்ன அந்த அளவுக்கு லவ் பண்ணுறான்டா. ஆனால் நான் அவனை எவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்கேன். டே மச்சான் அதெல்லாம் நீ ஒன்று தெரிஞ்சு பண்ணலடா, அவன் நல்லதுக்குன்னு தானே சொன்னேன். ஆமாண்டா, ஆனால் அவனை நான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்டா. டே மச்சான் விட்றா, இப்போ எந்த பிரச்சனையும் இல்லாமல் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சதில்ல. அவங்களையும் ஜெயிலில் போட்டாச்சு, அப்புறம் என்னடா? இல்லைடா இல்லை, நீ சொல்கிறது கரெக்டு தான். இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லை, அவனுக்கு எந்த பிரச்சனையும் நம்ம வர விட மாட்டேன்டா. அவன் என்ன நம்பி இருக்கான், எதுவாக இருந்தாலும் அவனுக்காக தான் இனிமேல் நான் முடிவெடுக்க போகிறேன். அவனுக்கு நான் தான் இல்லை, இனிமேல் எந்த கஷ்டத்தையும் நான் அவனுக்கு கொடுக்க மாட்டேன். அவங்க சித்தப்பாவையும் ஸ்டேஷனுக்கு போட்டாச்சு, ஜேகேவோட தங்கச்சியும் நான் தான் பார்த்துக்க போகிறேன். அவளுக்கு ஒரு நல்ல லைஃப்பை நான் தான் அமைச்சு கொடுக்கணும். இனிமேல் அது என் பொறுப்புடா மச்சான். நல்லதுடா, நீ எதை பற்றி நினச்சி கவலைப்படாத மச்சான், சரியாயிடும் புரியுதா அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவங்களும் 2 பேரும் சமாதானப்படுத்திட்டு இருக்கிறாங்க. தேவை இப்படியே ஒரு 1.5 hours ஸ்கிப் ஆகுதுடா. அப்படியே போய் ஒரு மாதிரி கொஞ்சம் பயத்தோடையே போகிறான் ஜேகே கிட்டே. டே மச்சான் போடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க 2 பேரும். இல்லைடா பயமாக இருக்கடா. டே அதை டாக்டரே போய் பார்க்கலான்னு சொல்லிட்டாங்களே, போடான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. பயத்தோடய வந்துட்டுருக்கிறான். வந்து பார்க்குறான் ஜேகேவோட மூஞ்சில் இந்த மூச்சு இழுத்து விடுவாங்களடா அந்த மாஸ்க்கு போட்டிருக்கு. அவன் அப்படியே ஸ்லோவாக ப்ரீத் பண்ணிகிட்ருக்கிறான். அந்த அளவுக்கு ரொம்ப வீக்காகவும் இருக்கிறான் ஜேகே. அதை பார்த்து ரொம்பவுமே கஷ்டப்படுறான். டே என்னால் தானே உனக்கு இப்படி ஆகிடுச்சு ஜேகே, எதுக்குடா நீ குறுக்க வந்த? எனக்கு எதுவும் ஆயிருந்தாலும் பரவாயில்லடா, உனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு. கொஞ்சம் தள்ளி பட்டிருந்தா அவ்வளோதான், என்னாலலாம் நீ இல்லாமல் இருக்க முடியாது ஜேகே. இந்த மாதிரி ஆனதுக்கு நான் தான் காரணமாயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஒரு மாதிரி ரொம்ப ஸ்லோவாக சொல்கிறான். ஏன்னா அவன் எந்திரிச்சிட்டு எதாவது டிஸ்டர்ப் ஆகிடுவானோ, அவனும் எதாவது ஃபீல் பண்ணுவானு நினச்சி தான் ரொம்ப ஸ்லோவாக சொல்கிறான். என்னை மன்னிச்சிடு ஜேகே, அந்த முடிவை நான் அன்றைக்கி உங்கள் அப்பா பேச்சு கேட்டெடுத்து தப்பு தான். ஆனால் அவன் சொல்கிறத நான் முழுசாக நம்பியிருக்கக்கூடாது. ஓகே எதுவாக இருந்தான் இப்போ தான் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிச்சு இல்லை, அவனும் யாரும் தெரிஞ்சிருச்சு. இனிமேல் அதை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை. நீ எனக்கு மட்டும்தான், எப்பவுமே நீ எனக்கு மட்டும்தான், நான் யாருக்கும் உன்னை விட்டு தர மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவன் ஜேகே பக்கத்துலேயே உக்காந்துக்கிறான். அப்படியே கொஞ்சம் நேரம் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஜேகே தான் லைட்டாக அப்படியே வெக்கப் ஆகுறான். ஜே
அப்படின்னு ரொம்ப ஸ்லோவாக கூப்பிட்றான் அந்த டயர்டான குரலோட. டே வந்து ஜேகே பக்கத்துலேயே அப்படியே பெட்டில் கை மேலே சாய்ச்சி படுத்து இருப்பாங்க. இவன் குரலை கேட்டு டக்குன்னு வைக்க பார்க்குறான். ஜேகே ஜேகே நீ நல்லா இருக்கியா? நீ நல்லா இருக்கல்ல? டே நான் நல்லா தாண்டா இருக்கேன். நீ கொஞ்சம் பதறாமல் இரு. எனக்கு எதுவும் இல்லை, நான் நல்லா இருக்கேன். உனக்கு எதுவும் இல்லைல்ல? பைத்தியக்காரன், அடிபட்டுருக்குது உனக்கடா, என்னை பற்றி கேட்குறேன். ஆமாட்டே, உன் மேலே தானே கண் பாயிண்ட் பண்ணாரு. உனக்கு எதுவும் இல்லைல்ல? நீ நல்லா இருக்கல்ல? நான் நல்லா இருக்கிறேன் ஜேகே, நான் நல்லா இருக்கேன்டா. எனக்கு தான் எதுவும் ஆகாமல் நீ பார்த்துக்கிட்டிய. அப்போ உனக்கு எதுவும் ஆகலைல்ல? எனக்கு எதுவும் ஆகலை. நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். பாரு, என்கிட்ட நல்லா தானே பேசுகிறேன். எனக்கு என்ன ப்ராப்ளம்? அப்புறம் தங்கச்சி பயப்படாத, அவள் வீட்டில் இருக்கா. ஐ லவ் யூ டே. ஐ லவ் யூ டூடா. ஐ லவ் யூ டூ. இனிமேல் நான் உன்னை விட்டு போக மாட்டேன். உன்னை என்னை விட்டு போகவும் விட மாட்டேன். நீ என் கூடயே தான் இருக்கணும். நான் உன் கூடயே தான் இருப்பேன், புரியுதா? ஓகே டே. இங்கே பாரு, அழுவக்கூடாது. ஆப்ரேஷன் பண்ணிக்கிறாங்களே கீழே, அழுவாத. ஓகே டே. நீ பதறாமல் இரு. நான் நல்லா இருக்கிறேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா என் டே கூட இருக்கான்ல, இனிமேல் என் கூடயே தானே இருப்பான். ஆமாம், நான் உன் கூடயே தான்டா இருப்பேன். நான் உன் கூடயே தான் இருப்பேன். இந்த டே எப்போவுமே இனிமேல் ஜெயிக்க கூட தான் இருப்பான். ஐ லவ் யூ டே. ஐ லவ் யூ டூடா. ஐ லவ் யூ டூ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேர் ஹெட்டையும் அப்படி அவங்க ஹெட்டோட ஜாயின் பண்ணி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. ஐ லவ் யூ. இனிமேல் நான் உன்னை யாக்கையும் விட்டு கொடுக்கறதே இல்லைடா. அன்றைக்கி நான் போய் பேசுகிறதுக்கு என்னை மன்னிச்சிரு. டே பரவாயில்ல டே, நீ அழுவாத. நீ நல்லதுக்குன்னு தானே அதையும் பண்ண, அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் டே. இனிமேல் நானும் அதை பற்றி நினச்சி கவலைப்பட மாட்டேன். நீ அதை பற்றி யோசிக்காத, சரியா? இனிமேல் நம்ம லைஃப் ஹாப்பியாக இருக்கணும். இப்படி இவங்க 2 பேரும் ஃபீல் பண்ணிகிட்ருக்கிறத வெளியேருந்து ஜாக்சனும் ஜிமினும் பார்க்குறாங்க. அவங்களுக்கும் ஹாப்பி இதை பார்த்து. 2 பேர் மறுபடியும் ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க 2 பேரும் வெளியே ஹக் பண்ணிக்கிட்டு ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கானுங்க. டே மச்சான் ஒன்று சேர்ந்துட்டாங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹாப்பியாக இருக்கிறாங்க. வெளியேருந்து இந்த சத்தம் கேட்டு இப்போ டே தான் நீ வந்து பார்க்குறான். ஃப்ரெண்ட்ஸுங்க வந்திருக்காங்க. கூப்பிடு, நானும் பார்க்கணும்ல அப்படிங்கிற மாதிரி ஜேகே சொல்கிறேன். அப்படியே டே போய் கூட்டிகிட்டு வரேன். எப்படி இருக்க ஜேகே? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். நீங்கள்? நான் நல்லா இருக்கேன். என் மச்சான் தான் ரொம்ப வாடி போயிட்டான், அப்படியே சுருங்கி போயிட்டான். டே நல்லா பேசுகிறேன். டே மச்சான், உன் முடிஞ்சே வாடி தொங்கி போயிடுச்சுடா, அதை தாண்டா சொன்னேன். நீ எதை நினச்சிட்டே என்ன? டே அப்பப்போ இருந்த டபுள் மீனிங்கில் பேசு. டே மச்சான், நீ தாண்டா வாடி போயிட்ட, அப்படியே தோண்டு போயிட்டியடா. என் ஜேகேன்ட்டு கிடந்தியே, அதைத்தானடா சொன்னேன். நீ ஏன்டா அப்படி புரிஞ்சிக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டே கலாச்சிட்டு இருக்கிறானுங்க. ஜேகேவா அதை கேட்டு சிரிக்கிறான். டே பார்த்துட்டு அவனும் ஹாப்பியாக இருக்கான். இப்படியே கொஞ்சம் நாள் ஸ்கிப் ஆகுதுடா. அந்த நாள் வரைக்குமே டே ரொம்ப கேர் எடுத்து பார்த்துருப்பான் ஜேகேவை. ரொம்பவுமே பார்த்து அவனை ஹேண்டில் பண்ணியிருப்பான். ஏன்னா கொஞ்சம் கூட ஹெவியாக அவன் எதையும் தூக்கிடக்கூடாது, ரொம்ப ஃபோர்ஸாக கத்திடவோ டென்ஷன் ஆகிடவோ அந்தமாரி கூடாதுன்றதை ரொம்ப பார்த்து கவனிச்சிக்கிறான் ஜேகேவை. ஜேகே வந்து இப்போ டே வீட்டில் தான் இருக்கான். ஜேகே வந்து சொல்லியிருப்பான் டே கிட்ட, அந்த சொத்தை எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தனால அவன் எல்லாமே இந்த ஆசிரமத்துக்கு எல்லாம் எழுதி கொடுத்துருப்பான். ஜேகேவோட சம்மதத்தோட அவனும் அதை அக்செப்ட் பண்ணிட்டு தான் கையெழுத்து போட்டு கொடுத்துருப்பான். இப்படியெல்லாம் அவன் சொத்தெல்லாம் ஆசிரமத்துக்கு எழுதி கொடுத்துட்டு ஜேகே வந்து டேவோட வீட்டில் தான் ஸ்டே பண்ணியிருக்கிறான். இப்படியே கொஞ்சம் நாளும் ஸ்கிப் ஆகுதுரா. ஒரு 1 மந்த் கழிச்சு ஜேகே சொல்லிட்டே, நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாமா? டே நிஜமாக தான் கேட்குறியா? அப்போது நிஜமாக என்ன மேரேஜ் பண்ணிக்கிறியா டே நீ? அதனால தானே கேட்குறேன், மேரேஜ் பண்ணிக்கிறியா? எனக்கு ஓகே தான். எப்போ மேரேஜ் பண்ணிக்கிறோம்? ஏன் சிரிக்கிறா? மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு கேட்டேன், அதுக்கு நான் உடனே எப்போ மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு கேட்குறேன். அந்தளவுக்கு மேரேஜ் பண்ணிக்கணும் ஆசை இருக்கா என்ன? இல்லையே பின்ன, எனக்கு கூட லைஃபு ஜாலியாக வாழணும், உன் கூட நான் வாழணும், உன் கூடவே நான் இருக்கணும், நீ மட்டுமே என் லைஃப்பில் இருக்கணும். இப்படியெல்லாம் நான் எவ்வளோ தாட் வச்சுருந்தேன் தெரியுமா? ஓகே எனக்கு தெரியுது. சரி
நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம் சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் ஜேகே கிட்ட. அவனும் ரொம்ப ஹாப்பியாக அது ஓகே சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிறான். அண்ட் 1 வீக் போகுது. அந்த மேரேஜ் பண்ணுற இடத்த காட்டுறாங்க. இப்போது அது ஒரு ஃபாரஸ்ட்டுக்கு கொஞ்சம் வெளியே இருக்கும். அந்த இடம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப பசுமையாக இருக்கும் அந்த இடம். அந்த இடத்துல தான் மேரேஜ் இது மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அவ்வளோ அழகான இடத்துல இவங்க 2 பேரோட வெட்டிங் நடக்குது. அவ்வளோ ஃபீலிங்கோட வெயிட் பண்ணிகிட்ருக்குறான்ட்டு ஜேகேக்காக. கரெக்டாக ஜிமின் கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கிறான் ஜேகேவை. அவனும் ஷை பண்ணிக்கிட்டே குனிஞ்சு தலை நிமிராமல் வந்துக்கிட்டு இருக்கிறான். பத்தியா என் மச்சானே முளைக்கிட்ட நீ. அண்ணா என்ன பேசுகிறீங்க? சரி சரி அங்கே பார்த்து எவ்வளோ ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கான் மாதிரி என் மச்சான். இந்த அளவுக்கு காக்க வச்சிட்டடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்திருக்கிறான். ஜேகேக்கு ஒரே வெக்கமாக இருக்குது. அண்ணா போங்கண்ணா இப்படிலாம் பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு வந்துட்டுருக்குறேன். அண்ட் மேடைக்கு வந்துட்டான். ஆப்போசிட்டில் தான் நிற்கிறாங்க. ஃபாதராக அப்படியே கேட்குறாங்க, ஜங்குகாயை நீ தயங்கை திருமணம் செய்ய சம்மதமா அப்படின்னு சொல்லி ஃபாதர் கேட்டதும் உடனே சம்மதங்கிற மாதிரி ஜேகே சொல்கிறான். எனக்கு சம்மதம் தான், கண்டிப்பாக எனக்கு சம்மதம் தான் பேபி. ஓகே கம் ஓகே சரி சரி சரிப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ டேக்கிட்ட கேட்குறாங்க, தயங்காகிய நீ ஜங்குகை திருமணம் செய்ய சம்மதமா? எனக்கு முழு சம்மதம் ஃபாதர். அண்ட் அப்படியே ரிங்கும் எடுத்து கொடுக்குறாங்க 2 பேருக்கும். அது அப்படியே அந்த 2 பேரும் சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. ரிங்கு போட்டு விட்டுட்டு ரொம்பவுமே ஜென்ரலாக அவன் ஹேண்டில் கிஸ் பண்ணுறான். இப்படி கிஸ் பண்ணுறது ஜேகே ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிடுறான். ஐ லவ் யூ ஃபார் எவர். ஓகே எப்பவுமே தட்டு ஜேகேக்கு மட்டும்தான். அதேமாரி இந்த ஜேகே எப்போ டேக்கு மட்டும்தான். டெஃபினெட்லி டே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க 2 பேரும். ஒரு 2 மினிட்ஸ் இருக்குது அந்த ஹக்கு. அந்த அளவுக்கு ரொம்பவுமே ஃபீல் குட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. அது எப்படின்னா, இனிமேல் நீ எனக்கு மட்டும்தான், நான் உனக்கு மட்டும்தான், நம்ம லைஃப்பில் இனிமேல் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம என்றைக்கும் பிரிய மாட்டோம், ஒரு வழியாக நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி தாட்லேயே 2 பேரும் அவ்வளோ கம்ஃபர்ட்டாக ஹக் பண்ணிகிட்ருக்குறாங்க. இப்படியே இந்த வெட்டிங் முடியுது. இப்போ ஃபோட்டோ ஷூட் தான். 2 பேரும் அந்த கோட் ஷூட்டில் பார்க்க ரொம்பவுமே ஹேண்ட்ஸமாக இருக்கிறாங்க. அப்படியே 2 பேரும் ஃபோட்டோ ஷூட்டுக்கு தான் நின்றுட்டுருக்குறாங்க. ஜிம்முன்னு ஜாக்சன் தான் பக்கத்தில் நின்றுக்கிறாங்க. அப்படியே கொஞ்சம் அப்படியே சில ரிலேட்டிவோட, ரிலேட்டிவ் கிடையாது, ஒரு சில சப்போர்ட் பண்ணுவாங்க இல்லையாடா, அந்த மாதிரி ஆட்களோடலாம் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க ஒரு மொமெண்ட்டுன்னு. அண்ட் இப்படியே முடியுதுடா. இப்போ டே தான் ஜேகேவோட ஹிப்பில் கை வச்சு கிட்ட எடுத்து அவன் இவன் ஃபோர்ஹெட்டை ஜாயின் பண்ணி ஒரு மாதிரி கொஞ்சம் ஒரு லாங் ப்ரீத் இழுத்து விடுறான். அது ஒரு மாதிரி எப்படி இருக்குன்னா, நம்மளுக்கு எல்லாம் கிடச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு லாங் ப்ரீத் எடுத்து விடுறாங்க. ஜேகேவும் அந்த மாதிரி தான் அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக அவங்க ஃபோர்ஹெட்டை ஜாயின் பண்ணி ஒரு லாங் ப்ரீத் எடுத்து விடுறாங்கடா.